ஹலோ கைஸ், எல்லாருக்கும் பெண்ணை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஹாய். இந்த பெண் கிடையாது, இது பென் டூல். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பென் டூலை வச்சு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். அதை வச்சு ஐகான்ஸ் கிரியேட் பண்ணலாம், டைப்போகிராஃபி கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம். ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பென் டூலை வச்சு மாஸ்கிங் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு வேற லெவலான எஃபர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அது வேற டாபிக். இப்போ நம்ம இதுக்கு வரும். இல்லஸ்ட்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண மெயினாக யூஸ் பண்ணுற டூல் இதுதான். இதை தொடாமல் ஒரு டிசைன்ஸ் கூட வெளியே போகாது. ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை பர்ஃபெக்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பென் டூலை எப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். மவுஸில் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகும். இது பேர் வந்து ஆங்கர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரேண்டமாக ஒரு இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வேணால் எனக்கு கர்வ் ஆன மாதிரி வேணும்னு பார்த்தீங்கன்னா மவுஸில் லெஃப்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே லைன் வந்து கர்வ் ஆகும். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல வந்து எண்ட் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகும். இல்லைன்னா அது வெறும் அது ஒரு ஸ்ட்ரோக்காகவே முடிஞ்சிடும். இந்த இடத்துல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதே இடத்துல நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பண்ணோன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் கொடுத்துருவோம். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க.